பல தலைவர்கள் இறந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தை நாம் சந்தித்திருப்போம். ஏன் மறைந்த தமிழ்நாட்டை 3 முறை ஆட்சி செய்த அம்மையார் அவர்களுடைய இறுதி ஊர்வல நிகழ்ச்சிகளையும் வர்ணனையில் பார்த்திருக்கின்றோம். இதோ ராஜாஜி ஆலிலிருந்து புறப்படுகிறார் என்ற வர்ணனையோடு அமரர் அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் புரட்சி நடிகர் அவருடைய இறுதி ஊர்வலத்தையும் தொலைக்காட்சியில் கண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இறுதி ஊர்வலத்தில் மற்ற தலைவர்களுக்கு இல்லாத ஒரு பெருமை வாழும் மனித புனிதன் கலைஞர் அவர்களுக்கு அந்த இறுதி ஊர்வல வர்ணனையிலே இருந்தது. இதோ புறப்படுகிறார் ராஜாஜி ஆலிலே இருந்து என்று வர்ணிப்பவர் சொல்லுகின்ற போதே சொல்லுகிறார், இந்த ராஜாஜி ஆலை கட்டமைத்த கலைஞர் அவருடைய இறுதி ஊர்வலம் இங்கே இருந்து புறப்படுகிறது என்று கூறுகிறார். சொல்லுகிறார்கள், முதலில் கிழக்கிலே சூரியன் அஸ்தமிக்கப் போகிறது என்று கூறுகிறார். அதோடு நிற்கவில்லை, அவர் கடந்து வருகின்ற பாதையை அண்ணா சாலைக்கு பெயரிட்டவர் கலைஞர் என்கிறார். அவர் வருகின்ற பாதையிலே இருக்கின்ற கலைவாணர் அரங்கை உருவாக்கியவர் கலைஞர் என்கிறார். அவர் வருகிற பாதையிலே இருக்கின்ற மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தை சென்னை பல்கலைக்கழகமாக மாற்றியவர் கலைஞர் என்கின்றார். இப்படி அடுக்கடுக்கான மொழிகளிலே கலைஞர் அவர்களுடைய பதிவை அந்த வர்ணனையிலே கேட்டிருப்பீர்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிடத்தினுடைய அடையாளம் இந்த சுதந்திர இந்தியாவில் எங்கு நோக்கிலும் திராவிடத்தின் அடையாளம் இல்லாத தூண்களே இல்லை, இல்லாத நிலைகளே இல்லை என்பதற்கு சொல்லுகிறேன். இறுதியாக சொல்லுகிறார், பெற்ற அண்ணாவினுடைய இதயத்தை இரவலாக பெற்ற இதோ கலைஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தை நோக்கி வருகிறார் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். பல நூறு பல லட்சம் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் தொலைக்காட்சியிலே கண்ணீர் சிந்துகிறார்கள். கோடான கோடி மக்கள் அந்த இறுதி ஊர்வலத்திலே எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா என்று உரத்த குரலோடு பயணிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இறந்த பின்பும் கிடைத்த ஒரு தலைவன் உண்டு என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். ஒரே ஒரு நினைவினை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். 1900 இதே நாள் 47ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தவுடன் அந்த சுதந்திர தாகத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே அண்ணல் காந்தியடிகள் கவலையோடு இருக்கின்றார். அப்பொழுது நேரு அவர்கள் கேட்கிறார், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள், என்ன கவலை தேய்ந்த முகத்தோடு இருக்கிறீர்கள் என்று. அவர் சொல்லுகிறார், இன்னும் 14 நாட்களுக்குத்தான் உணவு நம்மிடையே இருக்கின்றது. அப்பொழுது இரும்பு வேண்டுமென்றாலும் வெளிநாடுகளை கையேந்த வேண்டிய நிலை, நாம் சமையல் செய்கின்ற பாத்திரம் வேண்டுமென்றாலும் ஜெர்மனியை தேடுகின்ற நிலை, கண்ணாடி வேண்டுமென்றாலும் கூட அண்டை நாடுகளை தேடுகின்ற நிலை. இந்த கவலையோடு நான் இருக்கிறேன். 14 நாட்களுக்கு பிறகு இந்த மக்களுக்கு வேண்டிய உணவு களஞ்சியம் காலியாகிவிடும். இந்த மக்களுக்கு நாம் எப்படி உணவை வழங்கப் போகிறோம் என்று கவலை என்று கூறுகிறார். அப்பொழுது நேருபிரான் சொல்லுகிறார், அண்டை மாநிலங்கள் நம்மோடு நட்புணர்வோடு இருக்கும், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். இதை ஏன் பின்னோக்கி செல்லுகிறேன் என்றால், 1947ஆம் ஆண்டு அண்டை மாநிலங்களை நோக்கி கையேந்தி நின்ற இந்திய துணைக்கண்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையும் வாழ்விக்கின்ற நாடாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு கலைஞர் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ பல வேடிக்கை மனிதர்களிடையே என்ற கூற்றோடு நிச்சயம் வீழமாட்டோம். இந்த இயக்கமும் வீழாது. எந்நாளும் துணிந்து நிற்போம். எந்த தியாகத்திற்கும் நாம் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளுவோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த இயக்கத்திற்கு வலிவையும் பொலிவையும் சேர்க்கின்ற வகையில் நம்முடைய செயல் அமையும். எனக்கு முன்னால் பேசிய மேயர் கொடியேற்றியதை நினைவுபடுத்தினார். இன்னொன்றை மறந்துவிட்டார். 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பை கொடுத்ததாக சொன்னார். அதிலும் ஒரு சிக்கனம், 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் ஒரே ஒரு கையெழுத்தில் 12,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு
உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் தந்தவர் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள். இன்னொன்றையும் சொன்னார். யார் என்று தெரியாது. 2022 பிப்ரவரிக்கு முன்பு திராவிட பாரம்பரியத்திலே வந்தவர் என்பதால் இங்கே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். நாட்டிற்கு யார் என்று தெரியாது, மேயர், அதுவும் அவர் பெண்ணாக ஏற்றினார் என்றார். நான் உடன் இன்னொன்றையும் புனைகிறேன். ஒரு தலித் பெண்ணாக சுதந்திர இந்தியாவின் மாநகராட்சியினுடைய தேசிய கொடியை 5வது முறையாக ஏற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்று கூறி, மடிந்தாலும் வீழ்ந்தாலும் மரணம் என்றாலும் இயக்கத்துடைய உயிர்நாடி திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க என்றுதான் வீழ்வோம் என்றதை கூறி, என்னாலும் இந்த கலைஞர் நினைவு நாளிலே உள்ளாட்சியை மீண்டும் பிடிப்போம் என்று சபதமேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.